ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து 1 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இதில் ஸ்வீட்டுக்கு வந்து அரை கப்லேருந்து 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறேன். அதே கடாயிலே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமா சேர்க்க வேணாம். கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். அந்த வெல்லம் கரையிறதுக்காகத்தான். வெல்லம் பாகுபதம்லாம் வர வேணாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க அவலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அவளும் ரெடியா இருக்கு. இதில் வந்து கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை சூடோடையே வந்து இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான், டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் போல் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெல்லத்தை வந்து சூடோடையே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இது கூட வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து 2 சேர்த்துருக்கேன். பழத்தை வந்து நல்லா அரைச்சி சேர்க்கறத விடையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும் போது அந்த பணியாரம் வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கட் பண்ண வாழைப்பழத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். உடனே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு திக்காக இருக்கிறது மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பணியாரக்கல் சூடு பண்ண வச்சுருக்கேன். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு குழிலையும் வந்து மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா சூப்பரான வாழைப்பழ பணியாரமும் ரெடியாக இருக்குது. இந்த 2 ரெசிபியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.